பாலகனாக மண்ணில் வந்தவரே, உலகை ஆளும் ராஜாவாக மீண்டும் வருவீரே. பாவம் போக்கும் பாலகனாக மண்ணில் வந்தவரே, உலகை ஆளும் ராஜாவாக மீண்டும் வருவீரே. ராட்சியம் வல்லமை மாட்சிமை உமதே. ராட்சியம் வல்லமை மாட்சிமை உமதே. ராஜாதி ராஜாவாக அரசாலும் தெய்வமே, உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை போல கர்த்தர் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை போல கர்த்தர் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். உலகம் முழுவதும் தேவனால் ரட்சிக்கப்பட்ட மக்கள் தெய்வத்தை பிரியமல் ஆராதித்துக் கொண்டு கிறிஸ்துமஸை கொண்டாடும்படியாக பிரியமல் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு புது வருஷத்திற்காக பிரியமலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் நம்முடைய ஆலோசனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம். யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? அவருடைய நட்சத்திரத்தை நாங்கள் கிழக்கிலே கண்டோம், அவரை பணிந்து கொள்ளும்படியாக நாங்கள் வந்தோம். அன்பானவர்களே, இதோ இந்த நாளிலே கூட நமது ஆண்டவருக்கு பல நாமங்கள் உண்டு. ஆனால் அவருடைய ஊழியத்தினுடைய நோக்கம் ஒன்று. இந்த உலகத்திலே தேவாதி தேவன் மனு அவதாரம் எடுத்து, the immortal God took upon flesh, சாகக்கூடாத தேவன் மாம்சத்தை எடுத்துக்கொண்டு ஒரு குழந்தையாய் பிறந்து இந்த உலகத்திலே அவர் வந்ததன் காரணம் நம்மை மீட்டெடுக்க. ஆனால் வேதமே கையில் இல்லாத வெளிப்பாடுள்ள இந்த சாஸ்திரிகள் ஏரோது ராஜா கிட்ட வந்து, ஒரு ராஜா கிட்ட வந்து, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, கிறிஸ்தவம் ஒரு ராஜ்யம் என்பதை பிரியமானவர்களே அறிந்த மக்களுக்கு ஒன்று தெரியும். அவர் பிரியமானவர்களே பிறந்த பொழுது அவர் எதற்காக பிறந்தார்? யார் பிறந்தவர்? ஒரு ராஜ வீட்டில் பிறந்தா கூட முடிசூட்டப்படுறதுக்கு காத்திருக்கணும். ஆனா இவர் யாரும் அவரை முடிசூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பிறந்த போதே ராஜாவா பிறந்ததனால் தான் கிழக்கிலிருந்து வந்தவர்கள் சாஸ்திரிகள் மட்டுமல்ல, அவர்கள் ராஜாக்களும் கூட ராஜாவனுடைய காலடியிலே விழுந்து அவரை வணங்கினார்கள். இந்த நாளிலே கூட இந்த ராஜா பிரியமானவர்களே அநேகருடைய உள்ளத்திலே இந்த 2000 வருஷமாக பிரசங்கிக்கப்பட்டு இன்றைக்கு அவர்களுடைய இரட்சகராக ராஜாவாக கொண்டாடப்பட்டு வருகிறார். ஒருவேளை கிறிஸ்துமஸ் என்றால் என்ன, கிறிஸ்து ஏன் வந்தார், கிறிஸ்தவம் ஒரு மதம் என்று ஒரு தவறான கருத்தை கொண்டிருக்கிற ஒருவேளை பிரியமலே ஒரு நான் கிறிஸ்டியன்ஸ் இந்த செய்தி நீங்க கேட்பீங்களே. ஆனால் இயேசு ஒரு மத தலைவர் அல்ல, கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல. இவர் பாவத்தில் இருந்து நம்மை காப்பாற்ற வந்த இரட்சகர், அரசால போகிற ராஜாதி ராஜா. எனக்கு அன்பானவர்களே, அவர் வரும்பொழுது இந்த தேவன் பெத்லஹேம்ல பிறந்தார். அநேகரால அவர் புறக்கணிக்கப்பட்டார். He was rejected, born in Bethlehem, rejected by many and exalted by God, and even now he is reigning and is going to soon return. ராஜாவா திரும்பி வரப்போகிறார். அவர் பிரியமலை பிறந்தார். அநேகர் அவரை தள்ளினார்கள், சிலர் பிரியமலை அவரை ஏற்றுக்கொண்டார்கள். தேவன் அவரை உயர்த்தினார். இன்றும் இருதயங்களில் ஆளுகை செய்கிறார். மீண்டும் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். அவருக்கு நம்முடைய உள்ளத்தை ஒப்பு கொடுப்போம். பிரியமல்ல, அவரோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்வோம். செபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உமது நாமம் மகிமை அடையட்டும். ஆம் சுவாமி, ராஜாதி ராஜாவாக வந்தீர். இதை வேதத்துல கையில வைத்திருக்கிறவர்கள் எங்கே ராஜான்னு கேட்கல. புரஜாதிகள் வந்து, சாஸ்திரிகள் வந்து எங்கே ராஜான்னு கேட்டார்கள், பணிந்தார்கள், மகிழ்ச்சியோடு போனார்கள். அதுபோல இதை கேட்கிற ஜனங்கள் என் ராஜாவை பணிந்து கொண்டு இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமா அவருடைய வாழ்க்கையின் பயணமாய் போக கர்த்தர் கிருபை செய்யும். ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பாவம் போக்கும் பாலகனாக மண்ணில் வந்தவரே, உலகை ஆளும் ராஜாவாக மீண்டும் வருவீரே. God bless you, church.
Have a blessed day and a happy Christmas.